ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக் வந்து பற்றி பார்ப்போம். சரிங்களா? நிறைய பேருக்கு ஆர்டர் பிளாக் வந்து பை பிஃபோர் செல் கேண்டில் வந்தால் போதும், ஆர்டர் பிளாக் இல்லை செல் பிஃபோர் பை கேண்டில் வந்தால் ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க. பட் இதோட சப்ளை டிமாண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். சரிங்களா? ஆர்டர் பிளாக் வந்து சூஸ் பண்ணுறது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் மார்க்கெட்டில் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆர்டர் பிளாக்கை எப்படி சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி பிரேக் ஆனால் போதும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்தால் எடுத்துக்கிறோம், இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்தால் எடுக்கிறோம், இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்தால் எடுக்கிறோம். இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? இந்த இடத்துல வந்து பிஓஎஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து டிமாண்ட் வந்தால் போதும். அப்போ 4 டிமாண்டையும் மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஓகே, இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் பிரேக் வச்சிருப்போம்னா இது கீழே உள்ள ஒரு ரெட் கலர் கேண்டில் பார்த்தா போதும். இந்த கேண்டில் ஒரு டிமாண்ட் ஆயிருது, இந்த கேண்டில் ஒரு டிமாண்ட் ஆயிருது, இந்த கேண்டில் ஒரு டிமாண்ட் ஆயிருது, இந்த கேண்டில் ஒரு டிமாண்ட் ஆயிருது. அப்போ இந்த மாதிரி ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொரு டிமாண்ட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி எஸ்எல்இடி வாங்குது. ஏன் இந்த மாதிரி அவன் டிமாண்டை கிரியேட் பண்ணுறான் அப்படின்னா, இப்போ லைக் தட் இந்த டிமாண்டும் இப்போ இந்த டிமாண்டு இல்லை இந்த டிமாண்டு இந்த டிமாண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலன்னா அவனோட அன்ஃபில்ட் ஆர்டர்ஸ் எப்படி ஃபில் ஆகும்? இந்த இடத்துல உங்களை எஸ்எல் அடித்தாதான் அவனோட ஆர்டர் ஃபில் ஆகும். இந்த இடத்துல உங்கள்கிட்ட எஸ்எல் அடிக்கலை அப்படின்னா இந்த ஆர்டர் அவனுக்கு ஃபில் ஆகாது. சரிங்களா? அதுக்காண்டி தான் ஒரு 3 டூப்ளிகேட் டிமாண்டை அவன் கிரியேட் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இறங்கினா தான் அவனுக்கான எஸ்எல் அவனுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல இறங்கலை அப்படின்னா அவனோட ஆர்டர்ஸ் ஃபில் ஆகாது. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி டூப்ளிகேட் டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு போகிறோம். அப்போ இந்த டிமாண்டை எப்படி நீங்கள் வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் சப்ளை டிமாண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் சப்ளை டிமாண்ட் கான்செப்ட்ஸில் என்ன சொல்கிறான்? ரேலி பேஸு ரேலி. ரெண்டாவது டிமாண்ட் என்ன சொல்லியிருக்கான்? ட்ராப்பு பேஸு ரேலி. சரிங்களா? அந்த 2 டிமாண்ட் தான் அவன் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கான்? சப்ளை டிமாண்டில் சொல்லி கொடுத்துருக்க கான்செப்ட்ஸ். நீங்கள் சப்ளை டிமாண்ட் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியும். ஒன்று மிட் ஜோன் எடு, இல்லை பாட்டம் ஜோன் எடு அப்படின்னு மட்டும்தான் அவன் சொல்லி கொடுத்துருக்கான். இங்கே யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சுன்னா இதுக்கு இடையில உள்ள எல்லா டிமாண்டையும் பிடிச்சி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் கிளியராக சொல்லியிருக்கான், ஒன்று ரேலி பேஸை எடு, இல்லைனா வந்து ட்ராப் பேஸ் ரேலி. ஒன்று மிட் ஜோன் பிடிச்சி ட்ரேட் பண்ணுங்க, இல்லைனா பாட்டம் ஜோன் அதை பிடிச்சி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? பட் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா ஜோனையும் பிடிச்சி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்குறதெல்லாம் டிமாண்ட் ஆயிடுது. சரிங்களா? பார்க்குறதெல்லாம் டிமாண்ட் ஆயிடுது. ரெட் கேண்டில் போட்டால் போதும் டிமாண்டு. அதை பிடிச்சிக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு எஸ்எல் வாங்குறோம். காரணம் வந்து வேலிடான டிமாண்ட் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மார்க்கெட்டில். சரிங்களா? அப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ சப்ளை டிமாண்ட் கொஞ்சம் கற்றுக்கும் போது தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ சப்ளை டிமாண்டில் என்ன சொல்லியிருக்கான்? ரேலி பேஸ் ரேலி, இல்லைன்னா ட்ராப் பேஸ். அப்போ இவன் 2 டிமாண்டு தான் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த 2 டிமாண்டை ஃபாலோ பண்ணி பாருங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? அப்போ மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் பண்ணும்போது சப்ளை டிமாண்டும் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் முக்கியம் தான் மார்க்கெட்டில். சப்ளை டிமாண்ட் தெரியாமல் ட்ரேட் பண்ணுறீங்க நிறைய பேர். எஸ்எம்சியில் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் சப்ளை டிமாண்ட் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? வெறும் எஸ்எம்சி வச்சு ட்ரேட் பண்ணிடாமல் அப்போ நீங்கள் எஸ்எம்சி டெப்த்தாக புரிஞ்சு படிக்கணும். சரிங்களா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ 2 டிமாண்டு வேல்யூன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த 2 டிமாண்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ளை வந்து எப்படி பிடிக்கணும்னு சொல்லிடுறேன். இப்போ சப்ளை வந்து எப்படி பிடிக்கணும்? ஒன்று ட்ராப் பேஸ் ட்ராப் சப்ளை பிடிக்கணும், இல்லைனா என்ன எதை பற்றி சப்ளை பிடிக்கணும்? ரேலி பேஸ் ட்ராப் சப்ளை. ஒன்று மிட்டில் பிடிங்க, இல்லைனா டாப்பில் பிடிங்க. அதுக்கு இடையில உள்ள எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கையும் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா அவனே சொல்லியிருக்கான், ட்ராப் சப்ளையும் ரேலி பேஸ் ட்ராப் சப்ளையும் தான் வேலிடுன்னு அவனே சொல்லியிருக்கான். அப்போ அதுக்கு இடையில இந்த மாதிரி சப்ளைஸ் வந்துச்சுன்னா இதை பிடிச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு சப்ளைலையும் புது எஸ்எல் அடிக்குது அப்படின்னா ரீசன் வந்து நீங்கள் கரெக்டான சப்ளையை சூஸ் பண்ணாததுனால தான். சரிங்களா? அப்போ இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒன்று ட்ராப் பேஸ் ட்ராப் சப்ளை எடுங்க, இல்லைனா இந்த ரேலி பேஸ் ட்ராப் சப்ளை எடுங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒன்று டாப் ஜோனில் எடுக்க போகிறீங்க, இல்லைனா மிட் ஜோனில் எடுக்க போகிறீங்க.
இதை தாண்டி வேற இங்கே இந்த இடத்துல உள்ள இந்த ஜோனையோ இல்லை இது கீழே உள்ள ஜோனையோ பிடிச்சி ட்ரேட் பண்ணாதீங்க. இது எல்லாமே டிமாண்டை வந்து டூப்ளிகேட் டிமாண்ட், டூப்ளிகேட் சப்ளை, டூப்ளிகேட் ஆர்டர் பிளாக். சரிங்களா? இது எல்லாமே உங்களோட எஸ்எல்லை ஹண்ட் பண்ணுறதுக்காண்டி கிரியேட் பண்ண ஆர்டர் பிளாக்ஸ். சரிங்களா? ஓகே, இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா கைஸ்? ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட்டில் எனக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக். சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக்கில் எனக்கு இங்கே மார்க்கெட் கிரியேட் பண்ணது என்னது? ரேலி பேஸ் ரேலி டிமாண்ட். அப்போ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு என்னோட ரேலி பேஸ் ரேலி டிமாண்டு சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஏதோ மார்க்கெட் இங்கே உள்ள டிமாண்டை தொட்டுட்டு தான் இந்த இடத்துல எனக்கு கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அவன் கிரியேட் பண்ண டிமாண்டை பாருங்க, இங்கேருந்து ரேலி, இது ஒரு பேஸு. சரிங்களா? இது இங்கேருந்து ரேலி ஆகி இந்த இடத்துல 4 ஹவர் கேரக்டர் சேஞ்ச் ஆகி இந்த ரேலி பேஸ் ரேலி டிமாண்ட் தான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே கைஸ், அப்போ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு இது பிஓஎஸ் மார்க்கெட்டில். சரிங்களா? இது ஒரு பிஓஎஸ். இந்த இடத்துல எனக்கு ஒர்க் ஆன டிமாண்ட் என்னது? டிராப்பு பேஸு ரேலி. இந்த இடத்துல ரேலி பேஸ் ரேலி டிமாண்ட் இருக்கா? இல்லை. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ரேலி பேஸ் ரேலி டிமாண்ட் இல்லை. எனக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட எஸ்எல் அடிக்கிறது கம்மி கைஸ். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ரெண்டே டிமாண்ட் தான் சூஸ் பண்ண போறீங்க. ஒன்று ரேலி பேஸ் ரேலி டிமாண்டு, இங்கே பாருங்கள் ரேலி பேஸ் ரேலி டிமாண்டு. இதுக்கு இடையில உங்களுக்கு நான் ஆர்டர் பிளாக் பிடிக்க சொல்ல. இந்த இடத்துல ரேலி பேஸ் ரேலி டிமாண்ட் கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல பேஸுங்கிறது வந்து ஸ்ட்ராங் இல்லை, இந்த மாதிரி க்ளீனான பேஸ் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள் ஒரே ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப் சப்ளை தான் இருக்குது. சரி, ட்ராப்பு பேஸ் ரேலி டிமாண்டு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பிடிச்சி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசி அதிகம். சரிங்களா கைஸ்? அப்போ எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ அதை நான் டே சார்ட்லேயே மூவ் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு என்ன சப்ளை இங்கே இடத்துல இருக்குது? ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக்கில் எனக்கு இங்கே கிடைச்ச சப்ளை என்னது? ட்ராப்பு பேஸு ட்ராப் சப்ளை. சரிங்களா? ட்ராப்பு பேஸு ட்ராப் சப்ளை தான் கிடச்சிச்சு. அதனால தான் இந்த சப்ளையில் மார்க்கெட் இங்கே ஒர்க் ஆகிருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு. இந்த சப்ளை என்னது? எனக்கு இங்கே ஒரு ட்ராப்பு பேஸ் ட்ராப் சப்ளை. சரிங்களா? கொஞ்சம் தூரம் ஒர்க் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே உள்ள டிமாண்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்துட்டான். பட் நம்மளோட சப்ளை ஒர்க் ஆயிருக்கா இல்லையா, அதுதான் மார்க்கெட்டில் முக்கியம். சரிங்களா? என்ன சப்ளை ஒர்க் ஆயிருக்கு? ட்ராப்பு பேஸ் ட்ராப் சப்ளை, ட்ராப்பு பேஸ் ட்ராப் சப்ளை. நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கு கொஞ்சம் சின்ன டைம் ஃப்ரேம் போய் கண்ட மெனிக்கு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு நான் இன்னமும் ஒரு சில எக்ஸாம்பிள் ஷோ பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஹை வந்து ஸ்வீப் ஆயிடுச்சு, பட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கலை. பட் இங்கே நான் ஒர்க்கான டிமாண்டை பாருங்களேன், இந்த இடத்துலேருந்து ரேலி ஆகி இந்த பேஸை தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில எங்கேயுமே ஒர்க் பண்ணல. இதுதான் எனக்கு ரேலி பேஸ் ரேலி டிமாண்டு. சரிங்களா? ரேலி பேஸு ரேலி. ஆமாவா இல்லையா? இது ரேலி பேஸ் ரேலி டிமாண்ட் இல்லையா? அப்போ தெரியுதா ரேலி பேஸ் ரேலி டிமாண்ட் எந்த அளவுக்கு பவராக இருக்குன்னு சொல்லி. சரிங்களா கைஸ்? அப்போ மார்க்கெட்டில் என்ன ஜோன்ஸில் ஒர்க் பண்ணணும், என்ன ஜோனில் ட்ரேட் பண்ணணுங்கிறது தெரியணும் கைஸ். சரிங்களா? நம்ம வாட்டு கண்ட மேனிக்கு ஜோனை பிடிச்சி ஒர்க் பண்ணால் ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ரேலி பேஸ் ரேலி டிமாண்டும் ஃபெயில் ஆகும், அஃப்கோர்ஸ் ஃபெயில் ஆகும். பட் ஒரு சில கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ணும்போது அந்த ஃபெயில்டு சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி. சரிங்களா? இது நான் வேறு ஒரு சில சார்ட்டில் ஜிபிபி யூஎஸ்டிலையும் ஷோ பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் எனக்கு இது ஸ்ட்ரக்சர் பிரேக். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன டிமாண்ட் இருக்க போகுது? இந்த இடத்துலேருந்து ரேலி ஆனது இந்த ரேலி பேஸ் ரேலி டிமாண்ட் தான் இருக்க போகுது, இந்த டோஜி கேண்டில். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ரேலி பேஸ் ரேலி, அப்போ இந்த டிமாண்டுங்கிறது, நான் ஏன் இந்த ரேலி பேஸ் ரேலிங்கிறேன்? எனக்கு மார்க்கெட் நல்லா தெரிஞ்சு இங்கேருந்து போன மார்க்கெட்டு இது இங்கேருந்து ரேலி ஆகி திருப்பி பேஸ் வச்சு ரேலி ஆகிட்டான். ஓகேவா? இந்த இடத்துல நான் ஏன் இந்த ஃபுல் டோஜி கேண்டில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கேண்டிலோட இம்பேலன்ஸை எடுத்துகிட்டு போயிருக்கான். பட் லோயர் டைம் ஃப்ரேமில் போகும்போது உங்களுக்கு இது ஃபுல்லாக பேஸாக இருக்கும்.
சரிங்களா? இது எல்லாமே ஒரு கன்சாலிடேஷன் பார்ட். சரிங்களா கைஸ்? அப்ப மார்க்கெட்ல ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு ராலி பேஸ்ல ஒர்க் பண்ணுங்க. இல்லன்னா டிராப் பேஸ் ராலில ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? மத்த இடத்துல ஜோன் புடிச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, அக்யூரசி கம்மி. சரிங்களா? இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசி நல்லாவே இருக்கும் கைஸ். ஓகே. இந்த இடத்துல இருக்குது பாருங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் எனக்கு இங்கேருந்து ராலி ஆனது. இதுதான் என்னோட பேஸ். சரிங்களா? ராலி, பேஸ் என்ன இருக்கு மார்க்கெட். என்ட்ரி எடுத்து மார்க்கெட் போயிருக்கான். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களோட அக்யூரசி நல்லாவே இருக்கும் கைஸ். இந்த இடத்துல இருந்து பாருங்க ராலி, பேஸ், ராலி. வேற எங்கேயாச்சும் ஒர்க் ஆயிருக்கா? நான் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சேன். ஸோ அப்போ மார்க்கெட்ல எந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும், அப்போ ராலி பேஸ் ராலியை வந்து எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கிடையாது கைஸ். அதுக்கும் ஒரு சில கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த பவர்ஃபுல் எஸ்என்டி என்ட்ரி மாடல்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை போய் பாருங்க. சரிங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். சரிங்களா கைஸ்? அப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன டிமாண்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் கைஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒர்க் ஆகிருக்கிறது எனக்கு என்னோட ரேலி பேஸு ரேலி. சரிங்களா? ரேலி பேஸ் ரேலி டிமாண்ட் தான் ஒர்க் ஆயிருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒர்க் ஆகிருக்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு பிஓஎஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் எனக்கு என்ன ஒர்க் ஆயிருக்கா, ஒரு ட்ராப்பு, இந்த பேஸு, இந்த ட்ராப்பு பேஸு ரேலி. சரிங்களா? அப்போ மார்க்கெட்டில் எங்கே ட்ரேட் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லா டிமாண்டையும் பிடிச்சி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? டிமாண்டுக்குன்னு 2 பார்ட்டு தான் இருக்குது. ஒன்று ரேலி பேஸ் ரேலி டிமாண்டு, இல்லைனா ட்ராப் பேஸ் ரேலி டிமாண்டு. ஸோ முடிஞ்சவரை அதை பிடிச்சி ட்ரேட் பண்ணி பழகுங்க. மார்க்கெட்டில் உண்மையிலே ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த டிமாண்டு ஒர்க் ஆனதுக்கான இங்கேருந்து ரேலி, இது பேஸு திருப்பி ரேலியாக இருக்குது. அதனால தான் இந்த டிமாண்ட் இங்கே ஒர்க் ஆகிருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இது ட்ராப்பு, பேஸு, ட்ராப் சப்ளை. இந்த சப்ளை ஃபெயில் பண்ண இந்த டிமாண்டு. சரிங்களா? அப்போ மார்க்கெட்டில் வந்து 2 டிமாண்ட் மட்டும்தான் வேலிடுங்கிறத இது பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ட்ரேட் பண்ணுங்க. உண்மையிலேயே வந்து அக்யூரசி நல்லாவே இருக்கும் கைஸ். சரிங்களா? அப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு 2 சப்ளை 2 டிமாண்டு தான். சரிங்களா? அதுக்கு இடையில உள்ள எந்த ஒரு சப்ளையுமே மார்க்கெட்டில் எடுக்காதீங்க. சரிங்களா? ஓகே கைஸ். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ, எங்கே டிமாண்ட் பிடிக்கணும், எங்கே சப்ளை பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஆர்டர் பிளாக் தான் வேலிடுங்கிற இனிமேவாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோக டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சரிங்களா கைஸ்? ஓகே கைஸ். தேங்க்யூ. பாய்.